அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷாவே, நீ இப்படி அருவருப்பாக பேசுவதாக இருக்காது என்று கண்டித்தார்கள். அதற்கு ஆயிஷா அவங்க அந்த யூதர்கள் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் இந்த யூதர்கள் சொன்னதுக்கு அழைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாம் உங்களுக்கே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிடுனே, அது உனக்கு கேட்கலையா என்று திரும்பி கேட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது. அந்த இதழ்கிட்ட அப்படி கோபமாக பேசினதுக்கு நபி அவங்க கண்டிச்சாங்க. எதிரிகளிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையான போக்கெல்லாம் கையாளர்கள். ஏனென்றால் அல்லாஹ் மென்மையானவன், அவன் எல்லா விஷயங்களிலும் மென்மையை விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மென்மையிழப்பவன் நன்மையிழப்பானாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக கோபம் கொண்டாங்க தன் நிலை இழந்துருவாங்க. இதற்கு தான் அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோபத்தின் ஆரம்பம் பைத்தியம், முடிவு வருத்தம். இதே போல் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆங்கிலீஷ்ல ஷார்ட் மேட்னஸ். கோபம் என்பது ஒரு அரை பைத்தியம். ஏனென்றால் பைத்தியக்காரன் தான் தான் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்று அறிய மாட்டான். அதே போல்தான் கோபக்காரனும் தான் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்று அறிய மாட்டான். பொதுவாக கோபம் கொண்டவங்க சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்தா நான் என்ன செய்வேனே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா கோபமும் பொறாமையும் உடன் பிறந்தவனை சொல்லலாம். ஏனென்றால் பொறாமையின் உச்ச கட்டம் தான் கோபம். இந்த இரண்டு குணங்களான பொறாமை மற்றும் கோபம் உள்ள சமுதாயத்தினர் சிறப்பாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. இருப்பிடம் தெரியாமல் அழிந்தார்கள் என்பதே உண்மை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமை மற்றும் கோபத்தால் தனது தம்பி என்று கூட பார்க்காமல் பாலின் கிணற்றில் தள்ளினார்கள். இறுதியில் தனது தம்பியிடம்தான் தங்க போகிறார்கள். இது பொறாமை மற்றும் கோபத்தால் விளையும் தீமையை பற்றி திருக்குர்ஆன் கூறும் உண்மை சம்பவம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கோபத்தை விடுவதே சிறந்தது. எனவே ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டும் கொள்ளாதீர்கள். கோபம் கொள்ளாதது அது கொலை செய்யும் தயங்காது, கொடிய செயல் செய்யும் தயங்காது. அந்த அளவுக்கு மோசமான குணம் தான் கோபம். இந்த கோபம் கண்டிப்பா ஒரு முஸ்லிமிடம் இருக்கவே கூடாது என்பது அல்லாஹும் அவனது தூதரும் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே இந்த கோபத்தை குறைத்துக் கொண்டு பிறரை மன்னிக்க கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி கிருபை செய்வானாக. ஆமீன். மேலும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கேட்டதின்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.